உலகெங்கும் உள்ள ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். வருகிற மே மாதம் 1, 2 நாளும் நீங்க எல்லாம் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருந்த நியூமராலஜி கிளாஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. கட்டணம் வந்து ரூ. 2400 மட்டும் தான். 2 நாளைக்கும் சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு 6 மணி நேரம் லைவ் Q&A செக்ஷன் இருக்கு. நீங்க எந்த விதமான கேள்வியாக இருந்தாலும் வகுப்பு முடிந்தவுடன் என்னுடன் நேரடியாக தொடர்பு கொண்டு கேள்வியெல்லாம் கேட்கலாம், தெரிஞ்சுக்கலாம். அத தாண்டி இத வாங்கிட்டு போயிட்டு, நீங்க உங்க வாழ்க்கையில எந்த மாரியான நம்பர இயக்குனா நம்மளுக்கான செல்வ செழிப்பையும், அதிர்ஷ்டத்தையும் திறந்து கொள்ள முடியும் அப்படின்றத நீங்களே கண்டுபிடிக்கிற அளவுக்கு தான் இந்த கிளாஸ விட்டு உங்கள அனுப்புவேன். அதனால கவலையே பட வேண்டாம். ஸோ இந்த கிளாஸ் அப்படின்றது நான் வருஷத்துக்கு ஒரு தடவ எடுக்கக்கூடிய வகுப்பு. ஸோ அதனால தவற விடாதீங்க. ரொம்ப ரொம்ப லிமிட்டட் சீட் தான் இருக்கு. கலந்துக்கணும்னு நெனைக்கிற ஆட்கள் கீழ இருக்கக்கூடிய நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. எந்த நம்பரை இயக்கும்போது நம்மளுக்கான அதிர்ஷ்டம் காட்சி இருக்கும், எந்த நம்பரை இயக்குனா நமக்கான பண வரவு வரும், எந்த நம்பர், எந்த மொபைல் நம்பர், எந்த பின் நம்பர் வச்சா என்கிட்ட இருக்க காசு செலவாகாது, நம்பர் இதெல்லாம் பண்ணுமா, அது எப்படி பண்ணுது, அது ஏதாவது ப்ரூஃப் இருக்கா அப்படின்ற மாதிரி நிறைய ஜோதிட ரீதியாகவும் சயின்டிஃபிக்காகவும் உங்களுக்கு ஜாதகமே தெரியாட்டியும் பரவாயில்ல, உங்களுக்கு பிறந்த நேரம் தெரியாட்டியும் பரவாயில்ல, நீங்க பிறந்த டேட் மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சா போதும். அந்த எண்கள் எப்படி மேஜிக் பண்ணும், இல்ல அந்த எண்ணை வைத்துக்கொண்டு எப்படி உங்களுக்கான அதிர்ஷ்டத்தையும் உங்களுக்கான வாய்ப்புகளையும் நிரந்தரமான வேலையையும் பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்ற மாதிரி நிறைய தகவல்களோடு எண்கள் பற்றிய சூட்சம ரகசியமாக இந்த வகுப்பு இருக்க போது. இது முழுக்க முழுக்க என்னுடைய ரெட்ரோ மக்கள் பயனடையணும் அப்படின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக மட்டும்தான். ஆல்ரெடி நிறைய ஃபில் ஆயிடுச்சு. லிமிடெட் சீட் தான் இருக்கு. யாரெல்லாம் வந்து கலந்துக்கணும்னு நினைக்கிறீங்களோ இந்த எண்ணை நீங்கள் பயன்படுத்தும் போது நான் அடிச்சு சொல்வேன், என்ன 21 நாட்களுக்குள் உங்களுக்கான வாழ்க்கை மாறுவதை நீங்கள் உணர்வீர்கள். கடைசி 1 மணி நேரம் உங்களுக்கும் எனக்குமான ஒரு கலந்துரையாடலோடும் ஒரு கேள்வி பதிலோடும் இந்த செக்ஷன் வந்து மூவ் ஆக போது. மே மாதம் 1, 2 சாயங்காலம் 6 மணிலேருந்து 9 மணி வரைக்கும். இதை தாண்டியும் வாழ்நாள் முழுவதும் அசஸ் பண்ணிக்கிற மாதிரி ரெக்கார்ட் கிளாஸ் கிடைக்க போகுது. மற்றவங்க மாதிரி 3 மணி நேரம் 3 மாதம் 6 மாதம் அப்படிலாம் இல்லை. ஏன்னா படிக்கிறது அப்படின்றத தாண்டியும் யாருக்கு என்ன போய் சேரணுன்றதை மீனாட்சி முடிவு பண்ணுறா. அதை நான் ஆணித்தரமாக நம்பக்கூடிய ஆள். உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது, இல்லை உங்களுக்கு வந்து அதற்கான விடியலை பிரபஞ்சம் ஓப்பன் பண்ண ரெடியாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் கண்ணில் படும்னு நினைக்கிறேன். மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணுறவங்க வரும்போது நான் சொல்ல சில இன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. முடிஞ்சா பிளாக் கலர் கேண்டில் இல்லாட்டி ப்ளூ கலர் கேண்டில் எடுத்துட்டு வாங்க. மிச்சத்தை எப்படி மேஜிக் பண்ணும் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். சரி வாங்க இப்போ இந்த மே மாத பலன்களுக்குள் போலாம். எல்லா கிரகமும் சூப்பர். இது வரைக்கும் ஒரு 4 மாசம் அப்படியே நான் மட்டும் இல்லை, எல்லா ஜோதிடர்களுமே கொஞ்சம் அப்படியே தடுமாறி என்னடா உலகத்தில் நடக்கக்கூடாதுன்னு வேண்டிக்கிட்டு இருக்கிற மாதிரியான சூழல்கள் எல்லாம் நடக்க ஆரம்பிச்சிருந்த நேரத்துல இந்த மாதத்திலிருந்து எல்லா ராசிக்காரர்களுக்கும் மிகச்சரியான யோகம் மலர காத்திருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். அட போங்க மேடம், சும்மா சும்மா இப்படியே சொல்லிட்டே இருக்கீங்கன்னா அப்படி இல்லைப்பா. பிராக்டிக்கலா ஒரு விஷயம் இருக்குல்ல. இது வந்து கோச்சார பலன் தான். இந்த கோச்சார பலன் உங்க சுயஜாதகத்தோடு சேர்ந்து இயங்கும் போதுதான் அதற்கான வாழ்வியல் கொடுப்பனையை கொடுக்குமே தவிர, சும்மா நான் சொன்னோனே வந்து கோடி கோடியா கொட்டினா நான் நேரம் கோடீஸ்வரியா இருக்கணும். கிளியர். அந்த வகையில இப்ப நம்ம பார்த்தோம் அப்படின்னா மே மாதம் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஒரு பிளானரி போர்ஷன் பார்த்தோம் அப்படின்னா அஸ்யூஷுவல் மிஸ்டர் சூரியன் ஆட்சி பலம் பெற்று உச்ச பலம் பெற்று அப்படியே அழகா வந்து மேஷ வீட்டில் உட்காந்துருக்காரு. அதோடு சேர்ந்து புதனும் இருக்கார். இத்தனை நாள் நீச்சமா இருந்த புதன் அப்படியே நீச்ச பங்கமாகி அப்படியே ஒரு மாதிரி இருந்த புதன் அப்படியே அழகா வந்து புத ஆதித்ய யோகத்தோடு இந்த மே மாதம் என்பது இனிதே மலர காத்திருக்கிறது. அதுவே ஒரு பெரிய விஷயம் தான். சூரியன் புதன் சேர்ந்து மேஷம் அப்படின்ற வீட்டில் இருக்காங்க. பக்கத்துல என் வீட்டில் நான் ராஜா தான், கிங்கு தான் அப்படின்ற மாதிரி மிஸ்டர் சுக்கரன் ஆட்சி பலம் வாங்கி உட்காந்துருக்காரு. அதுக்கப்புறம் மிதுனத்துல குரு உட்காந்துருக்காரு, தயாரா இருக்காரு. எப்படா சான்ஸ் கொடுப்பீங்க, பை பை சொல்லிட்டு நான் கடகத்தை நோக்கி என்னுடைய உச்ச வீட்டை நோக்கி நான் போக வேண்டும் அப்படின்னு கெட் ரெடி அப்படின்ற மாதிரி அப்படி உட்காந்துருக்காரு. இந்த மாதிரியான ஒரு சூழல்ல தான் இந்த மாதம் இனிதே பிறக்கிறது. எனக்கான வாய்ப்புகள் எங்கேயாவது கிடைக்குமான்ற மாதிரி தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். வாங்க பார்க்கலாம் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் இந்த மே மாதம் எப்படி எல்லாம் இருக்க போகுது, கிரகங்கள் என்னவெல்லாம் பண்ண போகுது அப்படின்னு சொல்லிட்டு. தன்னலமே இல்லாத தனுசு ராசிக்காரர்கள், நானா இவ்வளவு கஷ்டப்பட்டு என் வாழ்க்கையில ஜெயிச்சு முன்னுக்கு வந்திருக்கேன்னு சொல்லக்கூடிய ஒரு ராசி உலகத்துல ஒண்ணுன்னா அது தனுசு ராசி மட்டும்தான். தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த மே மாதம் எப்படியெல்லாம் இருக்க போகுது, என்னவெல்லாம் நடக்க போகுது அப்படின்னா, சூரியனுடைய பொசிஷன் ரொம்ப சூப்பரா இருக்கு. ஃபர்ஸ்ட் விஷயம் அதுவே அல்டிமேட். அதை தாண்டியும் செவ்வாயுடைய காரகத்துவம் அதை விட சூப்பரா இருக்கு. 5ஆம் வீட்டு அதிபதி 5ஆம் இடத்தில் ஆட்சி பலம் வாங்கி அமரப் போகிறார். வேற என்ன சாமி வேணும்? சூப்பரா இருக்கும். தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை குரு தன்னோட பிளேஸை இறக்க போறார். மே மாசம் வாக்கியப்படி பயிற்சி இருக்கு. அப்ப கெட் ரெடி க்ரோல தான் இருக்கார் ராசிநாதன். இப்போ வரைக்கும் உங்களுக்கு தான் பார்வை கொடுத்துட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் உங்களோட 2ஆம் இடத்துக்கு பார்வை கொடுக்க போறாரு.
வீடு, மனை, வண்டி, வாகனம், வருமானம், குடும்பத்திற்கான வருமானம் வருவதற்கான வாய்ப்பெல்லாம் தனுசு ராசிக்காரங்க வீட்ல இருக்க போகுது. நீங்க மட்டும் சம்பாதிச்சுட்டு இருந்தீங்கன்னா, உங்க ஒய்ஃபும் சேர்ந்து சம்பாதிப்பாங்க. உங்க வீட்டுக்காருக்கு ப்ரமோஷன் கிடைக்கும். வீட்ல உங்க பிள்ளைங்க சம்பாதிச்சு கொண்டு வந்து காசு குடுக்கும். வீடு கட்டி பாதியில நிக்குதா, அந்த வீடு ஃபினிஷ் ஆகும். வருமானம் அப்படின்ற இடத்துல இருந்த மோசமான நிலைமை மாறி வருமானம் வரக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் உங்களை தேடி வரும். திடீர் அதிர்ஷ்டம் மலரும் தனுசு ராசிக்காரங்களுக்கு. இதுவரைக்கும் இருந்த கோர்ட்டு கேஸு பஞ்சாயத்து எல்லாம் அப்படியே தவிடுபடியாகும். 4ஆம் இடத்துல சனியோட சேர்ந்த செவ்வாய் கொஞ்சம் கிரக யுத்தம் நடத்திட்டு இருக்காரு. 5ஆம் வீட்டு அதிபதி 4ஆம் இடத்துல இருக்கிறதுன்றது இறையருள் மூலமாக சில நல்லவைகள் எல்லாம் உங்களை தேடி வரக்கூடிய காலகட்டமா இருக்கு. அப்பாடி ஒரு ஃபுல்ஃபில்னஸ் வந்த மாதிரி சில விஷயத்துல ஒரு நிம்மதி பெருமூச்சு விடுவீங்க. ஒரு பிரீத்திங் டைம் கிடைக்கும். போன மாசம் வரைக்கும் நிறைய அலைச்சல், நிறைய ஃபங்க்ஷன், நிறைய மீட்டிங் ஃபுல்லாக அட்டன் பண்ணி முடிச்ச தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த தடவை ஒரு ஒரு குட்டி பிரேக் கிடைக்கிறதுக்கான ஒரு நேரமா இருக்கு. நிறைய கோவில் குளங்களுக்கு போயிட்டு வருவீங்க. கோவில் குளங்களோட இந்த தடவை கனெக்ட் ஆகுது. நிறைய தனுசு ராசிக்காரர்களுடைய குழந்தைகளுடைய உடல்நிலையை பார்த்து கொள்ள வேண்டும். ஹீட்டு கொப்பளம், ஹீட்டால வரக்கூடிய விஷயம், யூரின்ல இன்ஃபெக்ஷன் ஆகுது, யூரின்ல ட்ராக் பிரச்சனை வர்றது, இதெல்லாம் நடக்கும். தனுசு ராசிக்காரங்க கொஞ்சம் யூரின் இன்ஃபெக்ஷன் வராம பார்த்துக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கீங்க. அதை மட்டும் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க. மற்ற எல்லா பிளான்டரி பொசிஷனும் சூப்பராக தான் இருக்கு. 6ஆம் வீட்டு அதிபதி 6ஆம் இடத்துல இருக்கிறதுன்றது வேலை வாய்ப்புல ஒரு நல்ல அமைப்பை கொண்டு வந்து கொடுப்பார். அடுத்து அவர் 7க்கு போகும்போது கண்டிப்பாக வேலையின் மூலமாக ஒரு நல்ல அமைப்பு கிடைக்கும். யாரெல்லாம் சொந்த தொழில் பண்ணிட்டு இருக்கீங்களோ அவங்களுக்கு சூப்பரான டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் காத்துட்டு இருக்கு. 3ஆம் இடத்துல கூடிய ராகு உங்களை பிரம்மாண்ட வெற்றியை நோக்கி நகர்த்துவார். வைக்கிற எல்லாமே பிரம்மாண்டம் தான். நல்ல டைம் ஓடிட்டு தான் இருக்கு. அதுல எந்த பிரச்சனையும் இல்லை. கொஞ்சம் உடல் மட்டும் கவனமா பார்த்துக்கணும். கொஞ்சம் கடன் வாங்க வேண்டிய சூழல் இந்த மாதம் எட்டி பார்க்கலாம் சில தனுசு ராசிக்காரர்களுக்கு. அது அடைக்கக்கூடிய கடனா தான் இருக்கும். என்ன திட்டமிட்டது ஒன்று நடக்கிறது ஒன்றா இருக்கும் சில தனுசு ராசிக்காரர்களுக்கு. நம்ம ஒரு 50 பேர் எதிர்பார்த்தோம்னா அங்கே 40 பேர் தான் வர்ற மாதிரியான சில நிகழ்வுகள் இருக்கும். இல்லை ஒரு ஆள்கிட்ட 50,000 கேட்டால் ஒரு 40,000 தான் கிடைக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் எதிர்பார்த்தது கொஞ்சம் கம்மியாக நடக்கும். வெளியூர், வெளிநாடு, வெளிமாநிலம் போயிட்டு வருவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் தனுசுக்கு. இது வரைக்கும் இல்லாமல் நிறைய பயணப்படுவீங்க. பேருந்து பயணம், கப்பல் பயணம், ரயில் வண்டி பயணம்லாம் நடக்கும். இங்கேருந்து திடீர் நார்த்துக்கு போகிறது, அங்கே டூர் போகிறது, தனுசுக்கு மட்டும் இது. இல்லை வேற ஊரில் இருந்தீங்கன்னா சென்னைக்கு வருது. ஏதோ ஒன்று இந்த தடவை தொடர் வண்டியோடு கனெக்ட் ஆகுது. தொடர் வண்டிக்கு புக் பண்ணியிருப்பீங்க இந்நேரம் மே மாதத்துக்கு. அதெல்லாம் சூப்பராக நடக்கும். புது புது வாய்ப்புகளை உருவாக்குவீர்கள். அந்த வாய்ப்புகள் மூலமாக உங்களுக்குடைய வருமானம் உயரும். நிறைய குலதெய்வத்துடைய ஆசி இருக்கு. நிறைய இஷ்ட தெய்வத்துடைய ஆசி இருக்கு. குருமார்களுடைய ஆசி கிடைச்சிருக்கு. தனுசுக்கு அதுவே மிகச்சரியான ராஜயோகம். நான் 4 மாசமும் சொல்லிட்டு இருக்கேன். இப்பயும் சொல்றேன், இந்த மாசமும் சொல்றேன். காசிப் பேசாதீங்க. யாரை பத்தியாவது நீங்க காசிப் பேசுறீங்கன்னா அது உங்க கர்மாவை பாதிக்கும். யாராவது காசிப் பேசுற இடத்துல இருக்காதீங்க. அப்புறம் நீங்க தான் சொன்னீங்கன்னு உங்களை பிளேம் பண்ணிட்டு போயிடுவாங்க. இந்த இதுல மட்டும் கவனமா இருந்தா போதும் தனுசு ராசிக்காரங்க. தடைகள்லாம் தவிடுபடியாக போகுது. தைரியம் கிடைக்க போகுது. எது வந்தாலும் பார்த்துக்கலான்ற ஒரு மன உறுதி கிடைக்கும். ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம். முதுகு தண்டுவடம், கால் நரம்பு இழுக்கிறது, தலைவலி, ஒற்றை தலைவலி. 15 தேதி வரைக்கும் கொஞ்சம் தலைவலியில் அவஸ்தைப்பட வேண்டியிருக்கும். கண்ணாடி போடுறது, கண்ணாடி உடையிறது, கண்ணாடி மாத்துறது, கண்ணுக்கு செக் பண்ண வேண்டிய அமைப்பெல்லாம் இந்த தனுசுக்கு உண்டு. ஸோ கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் அதீத அக்கறையை எடுத்துக்கொள்ள வேண்டிய காலகட்டமாகத்தான் இந்த மே மாதம் இனிதே மலர காத்திருக்கிறது தனுசு ராசிக்காரங்க. படிக்கிற பிள்ளைங்க தனுசு ராசிக்காரங்களா இருந்தால் இந்த தடவை சூப்பராக படிப்பீங்க. 5ஆம் வீட்டு அதிபதி 5ஆம் இடத்துல ஆட்சி பலம் வாங்கியிருக்கும் போது பெயர் புகழ் எல்லாம் கிடைக்கும். நிறைய எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸில் போய் ஜாயின் பண்ணுவீங்க. நிறைய கோயில் குளத்துக்கு போவீங்க. இஷ்டமாக இருப்பீங்க. இஷ்டப்பட்டதெல்லாம் வாங்கி கொடுப்பாங்க. நிறைய மால் சுற்றுவீங்க. நல்லா சுகபோகமாக இருப்பீங்க. குறைச்சலே இல்லை, நல்லா இருக்க போகிறீங்க. ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. குழந்தைங்களுக்கு யூரின் ரொம்ப எல்லோ கலரில் போகும். இந்த தடவை கொஞ்சம் தனுசு ராசிக்காரங்களுடைய குழந்தைகளாக இருந்தாலும் சரி, தனுசு ராசிக்காரர்களுடைய குழந்தைகளாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க. நிறைய தண்ணி கொடுங்க. வயிற்றுல புண்ணு, அல்சர் இந்த மாதிரி அளவுக்குலாம் இழுத்துட்டு போகும். ஏன்னா 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனியுடைய அமைப்பு அப்படி. 4ஆம் இடம்ல இந்த மேவயிறு, மார்பு மேவயிறு கிட்ட இருக்கக்கூடிய இந்த இடம் அல்சர் ஃபார்ம் ஆகும் சில பேருக்கு. அதில் கொஞ்சம் கவனமா இருக்கணும். 20 வயதுலேருந்து 40 இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த தடவை யாராவது 2ஆம் திருமணத்துக்கு வெயிட் பண்ணீங்கன்னா அது கிடைக்கும். ரொம்ப நாளாக இழுத்துட்டு இருக்க விஷயம்லாம் டக்கு நிவர்த்தி ஆகும். வாய்ப்புகள் கிடைக்கும். நிறைய பேருக்கு தொழில் மாற்றம் கிடைக்கும். படிக்கக்கூடிய அமைப்பு கிடைக்கும். எத்தனை வயசு ஆனாலும் ஏதாவது யூனிவர்சிட்டியில் போட்டு ஏதாவது ஒரு கோர்ஸ் ஜாயின் பண்ணுவீங்க. பண்ணுன்ற எண்ணம் வரும். பேச்சுலர் டிகிரி முடிச்சு ரொம்ப நாள் ஆச்சு, திரும்ப மாஸ்டர்ஸ் படிக்கலான்ற எண்ணம் வரும். அதுக்கான வாய்ப்புகள் திறக்கப்படும் தனுசுக்கு. 40 வயதுலேருந்து 60 வயது இருக்கவங்களுக்கு செல்வாக்கு உயரும், சொல்வாக்கு உயரும், தலைமைத்துவம் கிடைக்கும்.
முன்னின்று சில விஷயத்தை நீங்க முடிச்சு வைப்பீங்க. அதன் மூலமாக ஆதாயம், அனுகூலம், அனுசரணை எல்லாம் கிடைக்கும். நல்லவை எல்லாம் தேடி வரும். உங்களுக்கான மதிப்பு, மரியாதை உயரும். நீங்க சொல்ற சொல் மந்திர சொல்லாக இருக்கும். நிறையா நீங்க YouTubeலலாம் வச்சிருக்கீங்க. நிறைய ஃபாலோயர்ஸ் வருவாங்க இந்த தடவ உங்களுக்கு. தனுசு. தொட்டதெல்லாம் துலங்கக்கூடிய காலகட்டம். ஆரோக்கியத்துல மட்டும் கவனம். காலு, முட்டி, காலு, தலை, கண்ணு பத்திரமா பார்த்து. தனுசு ராசிக்காரருடைய அம்மாவுடைய உடல்நிலை மிகுந்த கவனமா பார்த்துக்கணும். இல்ல நீங்க அம்மாவா இருக்கீங்கன்னா, உங்களுடைய உடல்நிலையும் பிள்ளையோட உடல் தனுசு ராசிக்கார பெண்கள் அம்மா கிட்ட வாக்குவாதத்த பண்ணாதீங்க. அது தேவையில்லாத பிரச்சனைய கொண்டு போய் விடும். அத மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறம் நல்லது நடக்க போறக்கூடிய சிம்பிள்ஸ் தான் தெரியும். ஜூன் மாசத்துக்கு அப்புறம் கண்டிப்பா நடக்கும். இப்ப ஆன் த வேல இருக்கு. சரியா? அத மட்டும் பார்த்துக்கோ. தனுசு ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் இந்த தடவை என்ன தெய்வத்தை வழிபாடு பண்ணலாம்? அனுமன் வழிபாடு மிகச்சரியான ஏற்றத்தை கொடுக்கும். முடிஞ்சா வியாழக்கிழமை பக்கத்துல கூடிய அனுமனுக்கு வெண்ணெய் சாத்தி வழிபாடு பண்ணுங்க. இல்ல வெற்றிலையில உங்களுக்கான விஷஸ எழுதி 2 வெத்தல சேர்த்து மாலையா கட்டி அனுமனுக்கு போடுங்க. 2 வெத்தலையா சேர்த்து ஒரு மாலை கட்டி போடுங்க. நீங்க கேட்ட வரத்தை கேட்டபாடியே அந்த அனுமன் வழங்குவான். தனுசு ராசிக்காரங்க இந்த தடவை என்ன பார்ப்பீங்க? நிறைய தொடர் வண்டி பார்ப்பீங்க. ரயில் பார்ப்பீங்க. ஏதாவது ஒரு ட்ரெயின் பார்க்கறது, ட்ரெயின் பெட்டி செய்யற மாதிரி பார்க்கறது, விமானம் பார்க்கறது இதெல்லாம் இந்த தடவை கண்ல படும். தொடர் வண்டி, ரயிலு, பெட்டி இதெல்லாம் பார்க்குறீங்க அப்படின்னா, நிறைய கண்டினியூவா சில விஷயங்கள் உங்களை நோக்கி வரப்போகுதுன்றத பிரபலம் சொல்லக்கூடிய சமிக்கைகளா இருக்க போகுது. நீங்க விமானம் பார்க்குறீங்க, ஃப்ளைட் பார்க்குறீங்க அப்படின்னா, கண்டிப்பாக நீங்க பறப்பதற்கான நேரம் வந்து விட்டது. தயாரா இருங்க. உச்சத்துல, உயரத்துல போய் உட்கார போறீங்க. வாய்ப்புகள் வரப்போகுதுன்றத சமிக்கைகளாக இந்த அமைப்பு இருக்கு. தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த மே மாதம் நினைத்தது மாதிரி நடக்கக்கூடிய காலமாகத்தான் இனிதே மலர காத்திருக்கிறது. மேக்சிமம் முடிஞ்சா ஒரு பிங்க் கலர், ஆஷ் கலரை பயன்படுத்துங்க. உங்களுக்கான அதிர்ஷ்ட காற்று உங்களை தேடி வரும்.